ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜயலட்சுமி அப்புறம் நம்மளோட காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதில் இருக்கிற ஒரு ஹீரோ, நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க. ஸோ இவங்களோட லைஃப்பை சுற்றி வர்றது தான் நம்மளோட கதை. இதில் முழுக்க என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்குள்ளே வாங்குகிற ஒரு ஒர்க்கர், அவர் ஒரு ஸ்டாஃபாக இருக்கார். ஆனால் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவருங்க அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடியவங்க. ஸோ எனக்கு வந்து நான் சென்னையில் தான் இருப்பேன், சென்னையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இவருக்கு கிராமத்தில் பகுதியில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் விவசாயம் பண்ணி வாழலான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆசைப்படுறாரு. ஆனால் ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. இவங்க தனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு வந்து என்னால் முடியாது, ஏன்டா அந்தளவுக்கு வந்து பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்க இடையில் நடக்கிற இந்த சண்டைகளும் ரொமான்ஸ்களும் இது தான் இந்த படத்தோட மூலக்கதை. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே கரெக்டாக கதையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயலட்சுமி வந்து இவருக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ஸை கொண்டு அடித்து உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், உனக்கெல்லாம் இது குழந்தை அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதுக்காகவே வந்து பயங்கரமான இந்த சீன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீனில் எப்படின்னா, இவர் வந்து கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பார். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. தனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வேணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் தான் நடக்குது இந்த ஃபேமிலிஸோட மூவிங் எல்லாமே இந்த கதையில் இருக்குது. ஆரம்பத்தில் சின்ன ஆக்டிங் சின்ன ரோல்ஸில் இருந்த விஜயலட்சுமி இப்போ பெரிய பொண்ணாகிட்டாங்க. அண்ணன் லேடியாக 2 குழந்தைங்களுக்கு அம்மாவும் நடிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட ஆக்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தக்கன நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக தான் இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் படத்தை பற்றி ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வீடியோ பற்றி பண்ணணும் அப்படின்னா நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.